செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி பொதுக்காலம் 23ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று இழந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். இவையே கீழ்ப்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றன. இத்தகையவர்களோடு நீங்கள் வாழ்ந்தபோது நீங்களும் இவற்றில்தான் உழன்றீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகம் அற்றோர் என்றும், சீத்தியர் என்றும், அடிமை என்றும், உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாய் இருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர். செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 20 26 வரை. அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறு செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயரிற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறு செய்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, முதல் வாசகத்தில் புனித பவுல் பழைய இயல்பு கொண்ட மனிதருக்கும் புதிய இயல்பு கொண்ட மனிதருக்கும் இடையேயான வித்தியாசங்களை எடுத்துரைக்கின்றார். முதலாவதாக, பழைய இயல்பில் சிக்கிக்கொண்ட மனிதர் கீழுலகு சார்ந்தவற்றை பற்றியே எண்ணுகின்றார். புதிய இயல்பை அணிந்து கொண்டவரோ மேலுலகு சார்ந்தவற்றை நாடுகின்றார். இங்கு கீழுலகு மற்றும் மேலுலகு என்பதை சரியாக நாம் புரிந்து கொள்வது அவசியமானது. கீழுலகு என்பதை இந்த உலகமாகவும் மேலுலகு என்பதை விண்ணகமாகவும் புரிந்து கொள்வது ஒரு குறுகிய புரிதலாகும். அது இந்த அழகிய பூ உலகை எதிர்மறையாக பார்ப்பதற்கான காரணமாகிவிடும். புனித பவுலடியாரின் பார்வையில் கீழுலகு என்பது சுயநலத்தையும் தன்னல நாட்டங்களையும் மையமாக கொண்டு
ஒரு மனிதர் தனக்கென்று ஒரு உலகை கட்டி எழுப்புவதை சுட்டிக்காட்டுகிறது. சுயநல மனப்பான்மை எல்லாவித தீமைகளுக்கும் அடித்தள காரணமாக இருக்கிறது. புனித பவுல் கீழுலகு என்று சொல்வது ஒரு மனிதர் தன் உடலின் ஈர்ப்புகளுக்கும் பொருளாதார ஆசைகளுக்கும் அடிபணிந்து வாழ்வதை சுட்டிக்காட்டுகிறது. பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை முதலியவை கீழுலகு செயல்பாடுகளின் சில அங்கங்களாக இருப்பதாக புனித பவுல் எடுத்துரைப்பது குறிப்பிடத்தக்கது. மேலுலகு என்பது தன்னையும் தாண்டிய மனநிலையை உருவாக்கி கொண்டு கடவுளது விருப்பத்தையும் பிறர் நலத்தையும் மையப்படுத்திய ஒரு புதிய உலகை கட்டியெழுப்ப முயற்சிப்பதாகும். இத்தகைய பிறர் நல மனப்பான்மை எல்லாவித புண்ணியங்களுக்கும் நற்செயல்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. புனித பவுலடியாரை பொறுத்த அளவில் மேலுலகு என்பது இறைவன் மட்டிலான அக்கறை கொண்ட வாழ்வு, தூய ஆவியால் தூண்டப்பட்ட வாழ்வு, உயர்வான மனப்பக்குவங்கள், நலம் தரும் எண்ணங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கின்ற வாழ்வு. இரண்டாவதாக, பழைய இயல்பின்படி வாழுகின்ற ஒரு மனிதர் வெளிப்படையான வேறுபாடுகளில் சிக்கி கிடக்கின்றார். ஆனால் கிறிஸ்துவோடு இணைந்து புதிய இயல்பை அணிந்து கொண்ட மனிதரோ வெளியே தெரிகின்ற வேறுபாடுகளை தாண்டி சிந்திக்கிற மனநிலையை தன்னில் உருவாக்கி கொள்ளுகின்றார். கிரேக்கர் என்றும் யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகம் அற்றோர் என்றும் சீத்தியர் என்றும், அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடில்லை என்பதே புதிய இயல்பின்படி வாழ்பவர்களது மனநிலையாக இருக்கிறது. எல்லா மனிதர்களுமே கடவுளது சாயலாக படைக்கப்பட்டவர்கள், எல்லோருக்குள்ளும் கடவுளின் ஒரே ஆவி இருக்கிறது என்கிற மனநிலையோடு இவர்கள் எல்லா மனிதர்களையும் மதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றிருக்கின்றார்கள். மூன்றாவதாக, இன்றைய நற்செய்தி இன்னும் ஒரு வேறுபாட்டை நமக்கு எடுத்துரைக்கிறது. பழைய இயல்பின்படி வாழுகின்ற மனிதர் செல்வத்தை மேலானதாகவும் முக்கியமானதாகவும் கருதி ஏழைகளை உதாசீனப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். ஆனால் புதிய இயல்பை அணிந்து கொண்ட மனிதரோ இயேசுவின் பார்வையை தனதாக்கி விடுகின்றார். ஏழைகளை பேறு பெற்றவர்களாகவும் கடவுளுக்கு நெருக்கமானவர்களாகவும் பார்க்க ஆரம்பிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, பழைய இயல்பிலிருந்து புதிய இயல்புக்கு நாம் கடந்து செல்ல வேண்டுமெனில் கிறிஸ்துவோடு இறந்து நாம் உயிர் பெற்று எழுவது அவசியமானது என்கின்றார் புனித பவுல். இங்கு அவர் சுட்டிக்காட்டக்கூடிய இறப்பு உடல் அளவிலானது அல்ல, மாறாக நம் உள்ள அளவில் நடைபெற வேண்டிய ஒன்று. நம் சுயநலம், அகந்தை, ஆணவம், உடலின் ஈர்ப்புக்கள் ஆகியவற்றிற்கு நாம் இறப்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. பவுலடியாரை இத்தகைய மாற்றத்திற்கு உள்ளானவர்தான். சட்டத்தை மையப்படுத்திய பழைய இயல்புக்கு இறந்து கிறிஸ்துவை மையப்படுத்திய புதிய இயல்புக்கு உயிர்த்து எழுந்தவர் அவர். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் புதிய இயல்பு கொண்ட வாழ்விற்கான ஆசை உண்டு. எனினும் நம்மிடம் உள்ள பிரச்சனை என்னவென்றால், பழைய இயல்பிலேயே ஒருவிதமான சுகத்தை கண்டுகொண்ட நாம் அதை இழக்காமலேயே புதிய இயல்பை நமதாக்கிவிட வேண்டும் என்று எண்ணுவதுதான். அது சரியானது அல்ல என்பதை புரிந்து கொண்டு பழைய இயல்பை நம்மிடமிருந்து அகற்றி புதிய இயல்பை நமதாக்குவதற்கான சரியான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியமானது. மன்றாடுவோமாக. இறைவா, எம் அகந்தைக்கும் ஆணவத்திற்கும் இன்றைய நாளில் நாங்கள் இரக்கவும், பிறர் நலத்திற்கும் சமூக அக்கறைக்கும் உயிர்த்தி எழவும் வரம் தருவீராக. ஆமேன். வாழ்வுனா
பெற வேண்டும். புனிதங்கள் நான் தேட வேண்டும். புது வாழ்வு நான் பெற வேண்டும். புனிதங்கள் நான் தேட வேண்டும். புதிரான என் வாழ்வில் புனிதா உன்னாற்றலா புது வாழ்வு நான் பெற வேண்டும். புனிதங்கள் நான் தேட வேண்டும். பெருமையிலே நான் வாடும்போது நிறைவாக்க நீதானே வருகின்றாய். கயமையிலே நான் அழிந்தாலும் கயமையிலே நான் அழிந்தாலும் ஆதரவாய் நீதானே வருகின்றாய். ஆதரவாய் நீதானே வருகின்றாய். புது வாழ்வு நான் பெற வேண்டும். புனிதங்கள் நான் தேட வேண்டும். துயரினிலே நான் துவண்டாலும் துணையாக நீ தானே இருக்கின்றாய். தோல்வியிலே நான் சரிந்தாலும் தோல்வியிலே நான் சரிந்தாலும் வெற்றி என நீதானே எழுகின்றாய். வெற்றி என நீதானே எழுகின்றாய். புது வாழ்வு நான் பெற வேண்டும். புனிதங்கள் நான் தேட வேண்டும். புது வாழ்வு நான் பெற வேண்டும். புனிதங்கள் நான் தேட வேண்டும்.